என்னென்ன பிரச்சனைகள், வேலை போய் மனைவி கணவன் பிரிஞ்சு, விவாகரத்தாகி, குழந்தைகளை பிரிஞ்சு, பொருள் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மானம் மரியாதை இழந்து, தரமட்டமாகி, அதாவது சனி பகவான்னா எப்படின்னா ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு. நான் சொந்த ராசிக்காரன், தர்மகாரகன் சனின்றதுனால அவரவர் கர்மாக்கேற்ப பலனை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒண்ணு உண்மை, இந்த ஏழரை சனியிலையும் சில குறிப்பிட்ட மகர ராசி நண்பர்களுக்கு உச்சகட்ட வெற்றிகளை பார்த்திருப்பார்கள். மகரம் விடிவு காலம் பிறக்கிறது மார்ச் 6 முதல். இதுதான் பிரேக்கிங் நியூஸ், தலைப்பு செய்திகள். எதை எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட், ஏழரை சனியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், மனசுல அமைதி இருக்கும், அதை எதிர்பார்க்கலாம். சரி, அது மட்டும் தான் கேட்டா கரெக்டா ராசியுடைய 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார் சனி பகவான். இது ஒரு ஆச்சரியம், அதிசயம், ஆனந்தம்.